மகாலட்சுமியின் அக்கா ஜேஷடாதேவி பற்றி உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்திலுள்ள சில கோயில்களில் ஜேஷடாதேவி வழிபாடு இருக்கிறது. இவளை மகாலட்சுமியின் அக்கா என்பர். ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இவளுக்கு சந்நிதி உண்டு. இவளை பற்றிய கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டு. குப்பன் ஒரு சோம்பேறி. அவனது அம்மா வயலில் வேலை பார்த்து குப்பனுக்கு கஞ்சி ஊற்றுவாள். கல்யாணம் செய்து வைத்தால் உழைக்க ஆரம்பித்து விடுவான் என அம்மா எண்ணினாள். திருமணமும் முடிந்தது. புதுமனைவியிடம் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு போவான். ஆனால் ஊரை விட்டு தள்ளியுள்ள ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்குவான். மாலையில் வீடு திரும்பும் போது களைப்பாக இருப்பது போல் நடிப்பான். மனைவியும் அவன் கை கால்களை பிடித்து விடுவாள். அறுவடை நாள் வந்தது. கணவன் நிறைய கூலி பெற்று வருவான் என மனைவி காத்திருந்தாள். அவன் வெறும் கையுடன் வந்ததை பார்த்ததும் அவன் வேலைக்கு போகவில்லை என்று அப்போது தான் அவளுக்கு புரிந்தது. புலம்பிக் கொண்டிருந்த அவளது குரல் அவ்வூர் கோயிலில் இருந்த ஜேஷடாதேவியின் மூத்த தேவி என்னும் மூதேவி காதில் விழுந்தது. இவளது உடன் பிறந்தவள் தான் சீர்தேவியாகிய லட்சுமி. அவள் அக்கோவிலில் இருந்த தங்கை லட்சுமியிடம் சென்று, சகோதரி பார்த்தாயா, என் நிலையை சோம்பேறிகளுக்கு என்னை தான் ஒப்பிடுகிறார்கள். நான் அந்த விவசாயிக்கு நிறைய பொருள் கொடுக்க போகிறேன் என்றாள். லட்சுமியும் தலையசைத்தாள். மாறுவேடத்தில் கிளம்பிய அவள் குப்பனிடம் தங்கக்காசுகள் கொண்ட பானையை கொடுத்தாள். அதை அவன் மனைவி இடம் ஒப்படைத்தான். குப்பனின் மனைவி கணவனை பலவாறாக பாராட்டினாள். ஆனால் அன்றிரவே அது திருட்டு போய் விட்டது. இதை அடுத்து ஜேஷடாதேவி அவனுக்கு மோதிரம் ஒன்றை கொடுத்தாள். அதையும் அவன் ஆற்றில் குளிக்கும் போது தண்ணீரில் தவற விட்டான். விவசாயி மட்டுமல்ல, ஜேஷடாதேவியும் வருத்தப்பட்டாள். தன் சகோதரியிடம் மீண்டும் சென்று அவனுக்கு நிலைக்கும் வகையில் ஏதாவது ஒரு பொருள் கொடேன் என்றாள். அதற்கு திருமகள், சகோதரி உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் பொருள் நிலைக்காது. அவன் உழைக்க வேண்டும், அதில் கிடைக்கும் பொருளை நிலைக்கும் என அவனிடம் சொல் என்றாள். ஜேஷடாதேவியும் உழைப்பின் பெருமையை அவனிடம் சொல்ல, அன்று முதல் அவன் ஒழுங்காக வேலை செய்து சம்பாதித்தான். அவன் மனைவியும் தாயும் மகிழ்ந்தனர். அக்காலத்தில் மன்னர்கள் போருக்கு கிளம்பும் போது ஜேஷடாதேவி சந்நிதிக்கு சென்று, எதிரி நாட்டு மன்னனுக்கு சோம்பலை கொடு என வேண்டுவார்கள். சுறுசுறுப்பை கொடு என நாமும் இவளிடம் வேண்டுவோம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.